நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே ஆட்டையாம்பட்டி பிரிவு சாலையில் பேருந்துகள் நிற்காததால் பள்ளி கல்லூரி செல்லக்கூடிய மாணவ மாணவியரும் வேலைக்கு செல்பவர்களும் காலை நேரத்தில் அவதியடைந்து வருகின்றனர். தொடர்பான கள தகவலுடன் இணைய செய்தியாளர் சுரேஷ், ஏன் அந்த இடத்துல பேருந்துகள் நிற்க மறுக்கிறாங்க, என்ன காரணம், எது போன்ற பிரச்சனைகள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சந்திக்கிறாங்க? தேவா, நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் ஆட்டியாம்பட்டி பிரிவு சாலை அமைந்துள்ளது. இந்த பகுதிகள் சேலம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து நாமக்கல் செல்லக்கூடிய பேருந்துகள், அதாவது அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் ஆட்டியாம்பட்டி பிரிவு சாலை பகுதிகள் நிற்பதில்லை என குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அதாவது இங்கு மேம்பாலம் கடந்த சில மாதங்களுக்கு முன்புதான் அமைக்கப்பட்டது. அந்த மேம்பாலம் அமைக்கப்பட்டதிலிருந்து இந்த பகுதியில் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் நிற்பதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இது குறித்து நம்முடைய பேசுவதற்காக அத்தனூர் பகுதியை சேர்ந்த அரசன் என்பவர் நம்முடைய இருக்கிறார். அவருடன் பேசுவோம். வணக்கம், என் பேர் அரசன். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் வெண்ணந்தூர் ஆட்டியாம்பட்டி பெரிய ரோட்ல பஸ், அரசு பஸ்ஸா இருந்தாலும் சரி, தனியார் பஸ்ஸா இருந்தாலும் சரி, பொதுமக்களுக்கு தேவையான இடத்துல நிறுத்தி போவதில்லை. கம்பெனி இருக்கிற இடத்துல அவங்கவுங்க தேவைக்கான இடத்துல மட்டுமே நிறுத்தி போறாங்களே தவிர பொதுமக்களை எங்கெங்க நிக்கணுமோ அங்கெல்லாம் நிறுத்தி போறது. அது ஸ்டேஜ் கலெக்டரும் சொல்லியிருக்காரு, மாவட்ட ஆட்சியரும் உத்தரவு போட்டிருக்காரு, எல்லா பஸ்ஸும் அங்க நின்று போறோம்னு சொல்லியிருக்காரு. சொல்லியும் இந்த மேம்பாலம் போட்டு இப்போ 4-5-6 மாசம் இருக்கும். அந்த பாலம் போடுறதுல இருந்து எந்த பஸ்ஸுமே கீழே இறங்கி மக்களை ஏற்றி செல்வது இல்லை. மேலேயே செல்லுன்னு போயிடுறாங்க. கவர்மெண்ட் பஸ்ஸுமே அப்படிதான் போகுது, அரசாங்க பஸ்ஸுமே அப்படிதான் போகுது. ராசிபுரம், நாமக்கல், சேலம், கரூர், திருச்சி, இந்த பஸ் எந்த பஸ்ஸுமே நின்று போறது இல்லை. இங்க இருந்து போய் நம்ம பாவை காலேஜ் தனியா இருக்கு, அங்க ஸ்டேஜே இல்லை. ஆனா அங்க நின்று இறக்கி விட்டு போறாங்க, இது இல்லை. ஆனா இங்க இருந்து ஆட்டியாம்பட்டி, இந்த பக்கம் இளம்பிள்ளை, இங்கிருந்து வர பகுதியிலிருந்து வர மக்களை வேலைக்கு போற மக்களையும் பணிக்கு போற மக்களையும் பள்ளி மாணவ மாணவிகளையும் ஏற்றி சொல்லி போடுறது அவங்களுக்கு நேரம் இல்லை. ஏற்றிட்டு போக மாட்டேங்கிறாங்க. கை நீட்டினா கூட அவங்க தட்டி விட்டு போறாங்களே தவிர நின்று ஏற்றிட்டு போக மாட்டேங்கிறாங்க. இதை நாங்க பல முறை மாவட்ட ஆட்சியரோட மனுவா கூட கொடுத்துருக்கோம். அங்க இருக்கிற ஆர்டிஓ, இந்த மோட்டார் போக்குவரத்து ஆய்வாளர், அவர்கிட்ட மனுவா கூட கொடுத்துருக்குறோம். ஆனா அவங்க சொல்லும் போது மட்டும் பாக்குறாங்களே தவிர அதுக்கப்புறம் என்ன ஏது கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. வழக்கம் போலதான் போகுதே தவிர இன்னும் ஏத்திட்டு போக மாட்டேங்கிறாங்க. இதனால இரவு நேரங்கள்ல, குறிப்பா இரவு நேரங்கள்ல நாமக்கல்ல இருந்து இங்க பகுதியில வர பெண்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க, ரொம்ப அவதிப்படுறாங்க. பெண்களுக்கு தான் பாதுகாப்புன்னு சொல்றோம், நாம ஜனநாயகம் சொல்றோம். ஆனா பெண்கள் தான் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க. பணி முடிச்சுட்டு 7 மணிக்கு பணி முடிச்சுட்டு 8 மணிக்கெல்லாம் வர்றது வேண்டிய சூழல்ல எந்த பஸ்ஸுமே நிக்கிறது இல்லை. அவங்க ராசிபுரம் பிரைவேட் தனியார் பஸ்ஸோ அல்லது டவுன் பஸ்ஸோ ஏறி ராசிபுரம் போய் புடிச்சு வர்றதுக்கு அன்டைம் ஆகி போயிருது. அன்டைம் ஆகி போய் வீட்டுக்கு போய் அவங்களால குழந்தைங்களுக்கோ மற்றவங்களுக்கோ எந்த சோறோ அது பண்ண கொடுக்க முடியறது இல்லை. இப்படி இருக்கிற சூழல்ல மாவட்ட ஆட்சியரோ அல்லது அரசாங்கமோ இதன் மீது கவனம் கொண்டு இந்த பகுதிக்கு எல்லா பஸ்ஸும் நின்று போறதுக்கு நடவடிக்கை எடுத்தா இந்த பகுதி மக்களுக்கு நன்றியா இருக்கும். நன்றி தெரிவிக்கிறேன். ராசிபுரம் அருகே இருக்கக்கூடிய ஆட்டியாம்பட்டி பிரிவு சாலை பகுதியில் அனைத்து பேருந்துகளும் நின்று செல்ல உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். ராசிபுரம் செய்தியாளர், நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ராசிபுரம் செய்தியாளர் சுரேஷ்.